Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நேரியல் சமபடித்தான இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுக்களின் பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் இதுவரை. பொதுவாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் y1 y2 என்று இரு தேர்வுகள் இருந்தால் இவற்றின் நேரியல் கலவை y = c1y1 + c2y2 என்பது ஆகும். அதாவது இரு தீர்வுகளை ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளால் பெருக்கின பிறகு அவற்றின் தொகையை சேர்ப்பதை சூப்பர் பொசிஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்று கூறுவோம். அதுதான் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்பது நேரியல் சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடுகளுக்கு மட்டுமே உரித்தான பண்பாக இருக்கிறது. நேரியல் அல்லாத நான்லீனியர் அல்லது நான் ஹோமோஜீனியஸ் வகைக்கெழு, அதாவது சமப்படியற்ற வகைக்கெழு சமன்பாடுகள் இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்யாது. மேலும் நாம் y1 y2 என்பவை இரு xஐ சார்ந்த செயல்பாடுகளாக இருந்தால் மற்றும் y1/y2 = கான்ஸ்டன்ட் அல்லது y1 = a constant k times y2 or y2 = a constant l times y1 என்று எழுத முடிந்தால் y1 y2 என்ற இரு தீர்வுகளும் ஒரு விகிதாச்சாரத்தில் உள்ள செயல்பாடுகள் அல்லது நேரியல் சார்புடைய செயல்பாடுகள் என்று கூறுவோம். அந்த y1 y2 என்ற இரு செயல்பாடுகளும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகளாகவும் இருந்து ஒன்றிற்கொன்று விகிதாச்சாரத்தில் இல்லாமலும் இருந்தால், அதாவது y1/y2 not a constant என்பதை நிறைவேற்றினால் அந்த y1 y2 தீர்வுகளை நாம் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று கூறுவோம். இந்த y1 y2 என்பவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்பது நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகளின் நேரியல் கலவை. அதாவது பொது தீர்வு என்பதின் அமைப்பு y = c1y1 + c2y2 என்று இருக்கும் என்பதையும் பார்த்தோம். இதில் c1 c2 என்பவை தன்னிச்சையான மாறிலிகள். இந்த y1 y2 என்ற தீர்வுகள் நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அடிப்படை தீர்வுகளின் தொகுப்பு அல்லது குழு, அதாவது பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் சிஸ்டம்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இதற்கு பிறகு நாம் ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது ஒரு நேரியல் சமப்படித்தான இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடுவை எடுத்துக்கொண்டோம். அதை தவிர நமக்கு ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 அதன் சார்பு மாறி y மற்றும் சார்பு மாறியின் முதல் வரிசை வழித்தோன்றலின் மதிப்புகள் x0 என்ற ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், அதாவது x0 என்பது xஇன் அளவு, அது yஇன் டொமைனில் உள்ளது. அந்த x0 என்ற புள்ளியில் y வேல்யூவையும் y' மதிப்பையும் y0 y'0 என்று குறிக்கப்பட்டிருந்தால் இவற்றை நாம் ஆரம்ப நிலை நிபந்தனைகள் என்று கூறுகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் அந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்று குறிப்பிடுகிறோம்.
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் நேரியல் கலவை தீர்வில் உள்ள C1 C2 என்னும் இரண்டு மாறிலிகளையும் அவற்றின் மதிப்புகளையும் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளை உபயோகித்து கண்டுபிடிக்க முடியும். இந்த y1 y2 என்ற இரு தீர்வுகளும் நேரியல் சார்பின்மை பண்பு கொண்டதாக இருக்க வேண்டும். கிடைக்கப்பெற்ற C1 C2 கொண்டு எழுதப்படும் தீர்வு y = C1 y1 + C2 y2 என்று எடுத்துக்கொண்டால் அது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தின் தீர்வு என்று கூறுவோம். அல்லது அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய ஒரு குறிப்பிட்ட தீர்வு என்றும் கூறுவோம். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டதை கொண்டு மேலும் எப்படி அந்த இரு தீர்வுகள் ஒன்றிற்கொன்று நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள் y1 y2 கண்டுபிடிக்க முடியும் என்பதை பார்ப்போம். அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதையும் இவ்வகுப்பில் பார்ப்போம். அதனால் நாம் ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்கிறோம். y + p of x y prime + q of x into y = 0. இது இரண்டாவது வரிசை நேரியல் சமப்படுத்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதனுடைய இரு தீர்வுகள் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். y1 y2 என்று எடுத்துக்கொண்டால் அந்த தீர்வுகள் நேரியல் சார்பற்ற பண்பை கொண்டிருக்க வேண்டும். அதாவது y1 y2 என்பவை ஒன்றிற்கொன்று ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்காமல் இருக்கும்படி நாம் y1 y2வை தீர்மானிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு y1 என்ற ஒரு தீர்வு தெரிந்தது என்று வைத்துக்கொள்ளலாம், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த நிலைமையில் நம்மால் இரண்டாவது தீர்வு y2 என்று குறிப்பிட்டால் அந்த இரண்டாவது தீர்வு y2வை கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் y1உடன் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது. இந்த y2 கண்டுபிடிக்க வேண்டிய y2 என்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள y1 என்பதும் இரு தீர்வுகளாக இருக்க வேண்டும். ஆனால் அவை விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது, அதாவது நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சவால். அதனால் இதை கொண்டு எப்படி y2 என்ற தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்று பார்க்கலாம். நாம் உபயோகிக்கப்படும் வழிமுறை என்ன என்றால், இந்த y2 என்ற செயல்பாடு ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடை நிறைவு செய்கிறது என்று முதலில் காண்பிக்கப் போகிறோம். நமக்கு ஒற்றை வழி வகைக்கெழு சமன்பாடுகளை தீர்வு செய்யும் வழிமுறைகள் தெரியும். அவை வேரியபிள் செப்பரபிளாகவோ லீனியர் லெக்ராஞ்ச் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களாகவோ அல்லது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாகவோ அல்லது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாகவோ இருந்தால் இவற்றின் தீர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை முன்னமேயே பார்த்துவிட்டோம். அதனால் இப்பொழுது இந்த y2 என்ற செயல்பாடு ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழுவை நிறைவு செய்கிறது என்று முதலில் காண்பித்துவிட்டால் நமக்கு தெரிந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த y2 தீர்வை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்த பின் அந்த y2வும் கொடுக்கப்பட்டுள்ள y1 என்பதும் விகிதாச்சாரத்தில் இல்லாமல் இருக்கிறது என்பதை தீர்மானம் செய்து காண்பிக்க முடியும். அதனால் நாம் இப்பொழுது எப்படி y2 கண்டுபிடிப்பது என்ற வழிமுறையை பார்க்க வேண்டும். நமக்கு இப்பொழுது தெரியும் y2 என்பது y1ஐ சார்ந்து இருக்கக்கூடாது. அதாவது y2 y1 இரண்டும் நேரியல் சார்பற்ற இரு செயல்பாடுகள், இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் என்ற இரண்டு விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்படி y2 y1 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்க வேண்டும் என்றால் y2 / y1 என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. நாம் அப்பேற்பட்ட தீர்வை இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டால் நமக்கு இரு தீர்வுகள், நேரியல் சார்பற்ற தீர்வுகள் நமக்கு கிடைத்து விட்டது. இந்த இரண்டு தீர்வுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரியல் சமப்படுத்தான
இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுக்களின் தீர்வுகள். அதனால் அதனுடைய பொது தீர்வை y = c1y1 + c2y2 என்று எழுத முடியும். இப்பொழுது ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் உபயோகிக்கக்கூடிய வழிமுறையை விவரிப்போம். பின்னர் இந்த வழிமுறை எப்படி அமைகிறது என்பதை பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாடு x² - x y" - xy' + y = 0 என்பதாகும். இது இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு. அதுவும் சமப்படித்தானது, ஏனென்றால் வலது கைப்புறம் 0 என்று இருக்கிறது. அதனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு தீர்வுகள் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு மேலும் தெரிகிறது y1 = x என்பது ஒரு தீர்வு. அதாவது இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் இது தீர்வுதானா என்பதை நாம் வெரிஃபை செய்து கொள்ளலாம். இது எப்பொழுது தீர்வு என்று சொல்லுவோம்? இந்த தீர்வு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை முழுவதுமாக நிறைவு செய்தால் அதை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று சொல்லுவோம். அதனால் இதை உபயோகித்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவு செய்கிறதா என்று பார்ப்போம். பார்த்தால் நமக்கு தெரிகிறது x² - x y1", y1 என்பது x, y1' என்பது 1, y1" என்பது 0. அதனால் x² - x × 0 மைனஸ் x y1' 1 என்று பார்த்தோம், ப்ளஸ் y1 அதுதான் x. அதனால் -x + x + 0 நமக்கு 0 என்று கிடைக்கிறது. அதுதான் வலது கைப்புறத்தில் இருக்கும் இந்த 0. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை y1 = x என்ற செயல்பாடு தீர்வு செய்கிறது, நிறைவேற்றுகிறது. அதனால் y1 = x என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு என்பதாகும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் இரண்டாவது தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். அதை y2 என்று குறித்தால் அந்த இரண்டாவது தீர்வு y2 என்பது y2/y1 is not a constant என்பது போல் வர வேண்டும். விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது. y1 என்ற தீர்வுடன் கூட y2 ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது. அதாவது y2/y1 கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் y2/y1 a function of x, xஐ சார்ந்த ஒரு செயல்பாடு என்று எடுத்துக்கொள்வோம். அதை u of x என்று குறித்து கொள்வோம். அப்பொழுது y2 என்பது y1 × u of x என்று வரும். u xஐ சார்ந்த செயல்பாடு, y1ம் xஐ சார்ந்த செயல்பாடு. அதனால் y2 என்பது u of x × y1 of x என்று எடுத்துக்கொள்வோம். நாம் எடுத்துக்கொண்ட அமைப்பிலிருந்தே தெரிகிறது y1 y2 என்பது ஒன்றிற்கொன்று ஒரு விகிதாச்சாரத்தில் இல்லை. y1 y2 என்பது நேரியல் சார்பற்ற இரு செயல்பாடுகள். அதில் y1 என்பது தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு. இப்பொழுது y2 என்ற தீர்வை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு, அதாவது y2 = u of x × y1 of x என்று எடுத்துக்கொண்டு அந்த அமைப்பு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை உபயோகப்படுத்தி இந்த u of x ஃபங்க்ஷன் என்ன என்று கண்டுபிடிக்கப் போகிறோம். y2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதாவது x² - x × y2" - xy2' + y2 = 0 என்று வர வேண்டும். y2 u × y1 என்று தெரிகிறது. y2 என்பது u = y1, அதாவது u × x. அதனால் y2' என்ன என்று கண்டுபிடிப்போம். u × y1' + y1 × u'. அதாவது u × x உடைய டெரிவேட்டிவ் 1 ப்ளஸ் x × uவின் டெரிவேட்டிவ் u'. அதாவது நமக்கு y2' என்பது u
ப்ளஸ் யூ ப்ரைம் எக்ஸ் என்று வருகிறது. இப்பொழுது y2 டபுள் ப்ரைம் கண்டுபிடிப்போம். அது u இன்ட்டு y1 டபுள் ப்ரைம் ப்ளஸ் u ப்ரைம் இன்ட்டு y1 ப்ரைம் ப்ளஸ் u ப்ரைம் இன்ட்டு y1 ப்ரைம் ப்ளஸ் y1 இன்ட்டு u டபுள் ப்ரைம் என்று ஆகும். அது u இன்ட்டு y1 டபுள் ப்ரைம் ப்ளஸ் 2 டைம்ஸ் u ப்ரைம் இன்ட்டு y1 ப்ரைம் ப்ளஸ் u டபுள் ப்ரைம் இன்ட்டு y1 என்று ஆகும். இப்பொழுது y1 y1 ப்ரைம் y1 டபுள் ப்ரைம் என்பதற்கு முறையே x1 0 என்பதை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு y2 டபுள் ப்ரைம் என்பது 2u ப்ரைம் ப்ளஸ் u டபுள் ப்ரைம் இன்ட்டு x என்று வருகிறது. y2 டபுள் ப்ரைம் y2 ப்ரைம் y2 இவற்றை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இடது பக்கத்தில் சப்ஸ்டிடியூட் செய்து பார்க்கலாம். அப்படி பார்த்தால் நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2u ப்ரைம் ப்ளஸ் u டபுள் ப்ரைம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு u ப்ளஸ் u ப்ரைம் எக்ஸ் ப்ளஸ் u இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. அதாவது இப்பொழுது u ப்ரைமின் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடித்தால் அது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அடுத்தது u டபுள் ப்ரைமின் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடித்தால் அது x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அடுத்ததாக u இன்ட்டு எக்ஸ் என்ற டேர்மை எழுதினால் நமக்கு மைனஸ் எக்ஸ் u என்று வருகிறது. பின்னர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் யூ ப்ரைம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூ ப்ரைம் ஆகிறது. இந்த யூஎக்ஸை அப்படியே இங்கு எழுதியிருக்கிறோம். இப்பொழுது பார்த்தால் இதை நாம் சிம்ப்ளிஃபை செய்தால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூ ப்ரைம் மைனஸ் 2x இன்ட்டு யூ ப்ரைம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டபுள் ப்ரைம் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. அதாவது y2 பை y1 இஸ் ஈக்குவல் டு u ஆஃப் எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் இதில் y1 என்பது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு, y2 நேரியல் சார்பற்ற தீர்வாக இருக்க வேண்டும். அதனால் y2 பை y1ஐ u ஆஃப் எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம். இந்த y2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு நாம் இப்பொழுது இந்த u ஆஃப் எக்ஸ் என்ற செயல்பாடு ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுவை நிறைவு செய்கிறது என்று காண்பித்திருக்கிறோம். இப்பொழுது x என்ற காரணியை முழுவதுமாக கேன்சல் செய்ய முடியும். ஏனென்றால் x இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0. இது எப்படி தெரிகிறது என்று கேட்கலாம். கொடுத்துள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நாம் எழுதுவோம். அதாவது y டபுள் ப்ரைம் ப்ளஸ் p of x இன்ட்டு y ப்ரைம் ப்ளஸ் q of x இன்ட்டு y ஈக்குவல் டு 0 என்று எழுதுவோம். அப்பொழுது நமக்கு y ப்ரைமின் கெழுவில் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 என்று வருகிறது. ஒய்யின் கெழு 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வருகிறது. இதிலிருந்து தெரிகிறது எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 1. அதனால் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 1 என்ற காரணத்தினால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து எக்ஸ் என்ற காரணியை நாம் கேன்சல் செய்ய முடியும். அப்படி கேன்சல் செய்தால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டபுள் ப்ரைம் ப்ளஸ் யூ ப்ரைம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. இது ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் u என்பது சார்பு மாறியாக இருக்கிறது. அது எக்ஸின் அளவை பொறுத்து அதன் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இப்பொழுது இதில் u பிரைம் என்பதை v என்னும் ஒரு செயல்பாடாக குறிக்கலாம். அப்பொழுது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டபுள் ப்ரைம் என்பது v பிரைம் ஆகிறது, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு யூ பிரைம் என்பது v ஆகிறது. இதை பார்த்தால் இது ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருக்கிறது. அதனுடைய மதிப்பு அறியப்படாத சார்பு மாறி v என்று ஆகிறது. அதனுடைய ஒற்றை வரிசை வழித்தோன்றல் v பிரைம் இங்கு இருக்கிறது. அதனால் நமக்கு கிடைத்திருப்பது
ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அதில் v என்பது சார்பு மாறி. அதனால் நாம் vஐ கண்டுபிடித்து விட்டால், அதாவது இந்த ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வை கண்டுபிடிக்க முடிந்தால் நமக்கு v என்பது தெரியும். அந்த vஐ உபயோகித்து u' = v என்ற மற்றொரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை தீர்வு செய்யலாம். அப்பொழுது u என்பது கிடைக்கும். அந்த u என்பதுதான் இந்த இரட்டை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு. அந்த u நமக்கு தெரிந்துவிட்டால் அதை y2/y1 = u என்று எழுதி y2 = u × y1 of x என்று y2 தீர்வை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கப்பட்ட தீர்வு நிச்சயமாக y1 உடன் ஒரு விகிதாச்சாரத்தில் இல்லாத தீர்வாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படித்தான் எடுத்துக்கொண்டு இந்த ஃபங்க்ஷன் u of xஐ நாம் தீர்மானிக்கிறோம் அல்லது கண்டுபிடிக்கிறோம். இரட்டை வரிசை வகைக்கெழு சமன்பாட்டிற்கு பதிலாக 2 ஒற்றை வரிசை வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகளை கண்டுபிடிக்க முயல்கிறோம். வரிசையின் அளவை குறைத்து விட்டோம். அதை கொண்டு uவை கண்டுபிடிக்க முயல்கிறோம். அதனால் இந்த வழிமுறைக்கு மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் அல்லது வரிசையின் அளவை குறைக்கும் வழிமுறை என்று குறிப்பிடுகிறோம். இப்பொழுது பார்க்கலாம் எப்படி v கண்டுபிடிக்கிறது. v தெரிந்தவுடன் எப்படி u கண்டுபிடிப்போம், அதிலிருந்து எப்படி y2வை எழுதுவது என்பதை பார்ப்போம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்தால் நமக்கு தெரிகிறது, இதை நம்மால் v'/v = -x-2/x² - x என்று எழுத முடியும். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் செப்பரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகிறது. அதை dv/v = -x-2/x² - x dx என்று எழுதலாம். முறையாக நமக்கு இன்டெக்ரல் dv/v = -x-2/x dx என்று வருகிறது. இந்த நியூமரேட்டரை நாம் 2 - x என்று எழுதி அதை 2 - x என்பதை -2x + x + 2 என்று எழுதுவோம். அதற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு புரியும். இந்த x - 2x + 2 என்பதை நாம் இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு dx/x - 1 -2/x என்று வரும். அதனால் இவற்றை நம்மால் இன்டகிரேட் செய்து v என்ன என்று கண்டுபிடிக்க முடியும். லாகரிதம் ஆஃப் v என்பது லாகரிதம் ஆஃப் mod x - 1/x² என்று கிடைக்கிறது. அதாவது v = x - 1/x² என்று ஆகிறது. ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷனை ஆட் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட தீர்வை தான் கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறோம். v என்பது x - 1/x² என்று கிடைத்துவிட்டால் v என்பதைத்தான் u' என்று குறித்தோம். அதனால் u' is x - 1/x² என்று வரும். அதை du = x - 1/x² dx என்று எழுதலாம். அதனால் integral du is integral x - 1/x² dx which is equal to integral dx/x minus integral dx/x² என்று வரும். இவற்றை இன்டகிரேட் செய்தால் நமக்கு u is equal to log mod x plus 1/x என்று வந்துவிட்டது. அதனால் uவை கண்டுபிடித்து விட்டோம். அதனால் y2 is equal to u into y1 என்பதால் நமக்கு y2வும் தெரிகிறது. y2 என்பது log mod x plus 1/x multiplied by x என்று வருகிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு y2 is equal to x log mod x plus 1 என்று தெரிகிறது. நாம் கண்டுபிடித்த தீர்வு y2, y1 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதை மறுபடியும் வெரிஃபை செய்து கொள்ளலாம். y2/y1 என்ன என்று பார்ப்போம். y2 என்பது x log mod x plus 1 divided by x என்று போட்டால் நமக்கு y2 என்பது log mod x plus 1/x என்று வருகிறது. அது ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x.
அதாவது y2 by y1 என்பது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸை சார்ந்து இருக்கிறது, அது கான்ஸ்டன்ட் அல்ல. அதனால் y1 y2 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று நாம் தீர்மானிக்க முடியும். y1 equal to x, y2 equal to x log mod x plus 1 என்பவை எல்லா x மெய்யெண்களுக்கும் தீர்வுகளாக இருக்கின்றன, எக்ஸப்ட் x is equal to 0 and x is equal to 1. இந்த தீர்வு x is equal to 0 and x is equal to 1 என்ற xின் அளவிற்கு தீர்வுகள் அல்ல. இந்த செயல்பாடுகள் y1 equal to x, y2 equal to x log mod x plus 1 என்பவை x is equal to 0 and x is equal to 1 என்னும் x அளவுகளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் அல்ல. மற்ற எல்லா x மெய்யெண் மதிப்பெண்களுக்கும் y1 equal to x and y2 equal to x log mod x plus 1 என்பது தீர்வுகளாக இருக்கும். இவ்வழிமுறையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வகைக்கெழு சமன்பாடு நேரியல் சமப்படுத்துவமான சமன்பாடுகளாக இருக்கும் பொழுது நம்மால் கண்டுபிடிக்க முடியும் இரு தீர்வுகளை. அதற்கு மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்று பெயர். அதை பின்பற்றி தான் நாம் இப்பொழுது இதனுடைய இரண்டாவது தீர்வை கண்டுபிடித்திருக்கிறோம், அதாவது y2 என்பதை. ஆனால் நமக்கு y1 கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் எப்படி y2 கண்டுபிடிப்பது என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கோம். அதற்கு உரிய வழிமுறையைத்தான் இங்கு நாம் விவரித்து இருக்கிறோம்.